Good morning. Today let us discuss about balance of trade in balance of payment. Even Arab countries. So they are willing to invest in India. India முதலீடு பண்றதுக்கு they are interested. அது two reasons இருக்கு. ஒன்று என்ன பாத்தீங்கன்னா இந்தியால வந்து மேன் பவர் ஈஸியா கிடைக்குது. ஓகே, அந்த செகண்ட் ரீசன் நல்ல ரிசோர்ஸ் கம்மி இருக்கு. இந்த மேன் பவர் ரிசோர்ஸ் பயன்படுத்துறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அமௌண்ட் முதலீடு பண்றாங்க. இங்க எல்லா வேலையும் இங்க நடக்குது. வரக்கூடிய ப்ராஃபிட் அங்க போகுது. பட் பண்றோம் நம்ம ரிசோர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ எப்படியே நிறைய போடுறாங்க. இந்த லேட்டஸ்ட் செப்டம்பர் வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. பிஎம்டபிள்யூ போட்டுருக்காங்க. ஓகே, யூ கேன் சி வாட் இஸ் தட் ஒசூர் அண்ட் திஸ் ஏரியா கியா கம்பெனி இருக்கு. பெரிய பிரான்ச் இருக்குது. பெங்களூர் வயநாடு போக முடியல. ஓகே, கியா கார் வந்து அவங்க ஃபுல் செட்டப்பே ஓப்பன் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் கியா அந்த ஷோரூம் மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இப்போ எப்படி நம்ம வர்றதுனால என்ன பார்த்தீங்கன்னா இன்னுமே நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அதோட வந்து இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுனா ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஒரு நார்மலியா ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே சொல்றாங்க. ஸோ வாட் ஆர் தீஸ் ஃபோக்கஸிங் என்ன ஃபோக்கஸ் பண்றாங்க? கரெக்ட் பேமெண்ட்ல பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா ரெண்டு import, export, second in the main tourism. Okay, third is FDI. Next is what is this thing? I told you as an example. Google person NRI. நம்ம நாட்டுல இருக்கிறப்பா ஓகே நம்ம NRI மூலமா வந்து அவங்க எஜுகேஷன் மூலமா நமக்கு வருது. ஓகே, இது எல்லாமே வந்து மேஜர் கான்செப்ட் சொல்ல போறாங்க. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்ல போறாங்க. இப்போ இது என்ன டிராபேக் அப்படின்னா இதுல கவர்மெண்ட் என்ன ஆகுதுன்னா இந்த ரூல்ஸ் நார்ம்ஸ் மாறும், ரெகுலேட்டரி மாறும். சடனா ஆஸ்திரேலியா என்ன சொல்லிட்டாங்கன்னா அனைத்து இந்தியன் அனுப்பிட்டாங்க. ஆஸ்திரேலியா வேக்சின் அத்தனை பேர் அனுப்பிட்டாங்க. அப்ப அத்தனை பேர் இங்க வரும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மியாக போகுது. அப்ப எல்லா நாடுமே வந்து அவங்க நாட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம படிக்கிறது சொல்லுங்களா? ஓகே, FDI வந்து தடுக்கவே முடியாது. ரீசன் என்னன்னா FDI வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் பெனிஃபிட் கிடையாது. பியூர் பெனிஃபிட் 30 பெனிஃபிட் கொடுக்குது, பக்கத்து நாடுக்கு பெனிஃபிட் கொடுக்குது. ஓகே, நீங்க ஒரு லேபருக்கு ஒரு நாள் எவ்வளவு கூலி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் ஒரு 1000 ரூபீஸ் செய்யணும். ஓகே, இந்தியன் ரூபீஸ் சொல்றேன். இதுவே நீ ஃபாரின் ஏரியாவா பண்ணீங்கன்னா வந்து இது டபுள் டபுளாக ஆகும். ஏன்னா நமக்கு கிடைக்கிற ஆஃபர் கிடைக்குதுங்க. அது ஒருத்தருக்கு காசு கொடுத்து முழுக்க கொடுக்கலாம். இந்த காசு கொடுக்கறதுனால தான் ஸ்டில் பீப்புள் ஆர் கம்மிங் ஹியர். அண்ட் அதர் திங் இஸ் தேர் வே ஆர் வெரி பொசிஷன் கண்ட்ரீஸ். நம்ம நாடு வந்து கிட்டத்தட்ட எல்லா நாடுகளோட சடங்குல நல்ல ரிலேஷன்ஸ் இருக்கு. ஓகே, அப்படி இருக்கிறதுனால எந்த நாடுமே வந்து நம்ம நாட்டுக்கு கொடுக்குறது இல்லை. புரியுதா? இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா யூஎஸ்ஏ கிளாஷ் டேரிஃப். டேரிஃப் இந்தியா யூஎஸ் ஒரு கிளாஷ் இருந்துச்சுன்னா அது எந்த நாடும் விரும்புது. எல்லாருமே வந்து இந்தியாவோட போக சொல்லியிருக்காங்க. என்ன நம்ம டெவலப் பண்ணுறதுனா வந்து இந்தியா இஸ் ஸ்டில் ஹேவிங் a very good relationship with international countries. புரியுதா? இது நமக்கு என்னைக்குமே ஒரு பெனிஃபிட் தான். புரியுதா? ஏன் பெனிஃபிட் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு பற்றாக்குறை நடந்தா இமீடியட்டா நமக்கு ஓடி போகிறதுக்கு வேர்ல்ட்லயே வந்து ரெண்டு கிரேட் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. இட் கேன் பி இன் ட்ரேட், இட் கேன் பி மிலிட்டரி, இட் கேன் பி இன் ஃபினான்ஸ். இந்தியாவும் சைனாவும் சொல்லுவாங்க. புரியுதா? இந்த ரெண்டு கண்ட்ரியுமே ஆல்மோஸ்ட் தேர் க்ளோசர். ஆனால் என்னன்னா ஃபியூச்சர்ல வந்து இன்னுமே வந்து சில இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஓகே, லெட் மீ ஆஸ்க் சிம்பிள் क्वेश्चन. Why government of India have reduced the GST amount? Yeah, GST reduce பண்ணாங்க. நம்ம கூட மார்க்கெட்டிங் அதிகமா சார் வந்து யுஎஸ்ஏ வந்து டாக்ஸ் அதிகமாக பண்ணோமே அது மார்க்கெட்டிங்லாம் வந்து இந்தியாவே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய வாங்கணும் இந்தியாவுக்கு. அதாவது யூஎஸ் மார்க்கெட்டே டிபெண்ட் பண்ணாம நம்ம மார்க்கெட்டே வந்து டாக்ஸ் கம்மி பண்ணி எல்லா மார்க்கெட்லயே வாங்க வைக்கணும். ஒரு ஃபைன் வேற இருக்கா வெரி குட். இல்லைன்னா மேனுஃபேக்சர் நடக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளோட ஜிடிபி சொல்லுவாங்க இல்லையா,
அது குறைய ஆரம்பிக்கும். அப்படி ஜிடிபி குறையும் போது பெர் கேபிட்டா குறையும். பெர் கேபிட்டா பெர் கேபிட்டா இன்கம் தனிநபருடைய வருமானம் நேஷனல் ஒரு இண்டிவிஜுவல் வருமானம் வந்து குறைய ஆரம்பிக்கும். புரியுதா? இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்றாங்கன்னா the taking step GST will be okay after this election again the GST வந்து அடுத்த பட்ஜெட்ல ஜாஸ்தி அதிக வாய்ப்பு இருக்கு. புரியுதா? இத ஏன் சொல்றேன் அப்படின்னா இன்டர்நேஷனல் ரேட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து some amendments ஓகே அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரது எதுவும் நினைக்காதீங்க. ஓகே ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கியிருந்தப்போ லேட்டரா வாங்கிட்டு 1 லட்சம் வரைக்கும் சொல்லுது. ஒரே கார் ஒரு 5 நாள் முன்னாடி வாங்கினதுக்கு 5 நாள் முன்னாடி வாங்கினதுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜிஎஸ்டி எவ்வளவு செய்யப்பா நீ வாங்க ஒரு கார் இந்தியாவில் எத்தனை கார் சேல்ஸ் ஆகும் எவ்வளவு டிரான்சாக்ஷன் மாறுது. புரியுதா? ஜிஎஸ்டி வெரி பிக் கோல். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல 1000 கோடி அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டி மூலமா நடக்குது. புரியுதா?